ஹாய். மேங்கோ பார் ரெடி ஆயிடுச்சுங்க. முன்னாடி போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். மேங்கோ கொஞ்சம் பழக்காயாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து உப்பு, காரம், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதை கிண்டும்போது கொஞ்சம் வெள்ளைப்பாகு என்கிட்ட இருந்துச்சு. எப்போதும் வெல்லம் ஏதாவது செய்கிறதுக்கு எடுத்தேன்னா ஒரு தடவை அதை அப்படியே பாகா காய்ச்சி வச்சுருவேன். சரின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் போட்டுட்டு, பத்தலைன்னா அப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு பிளேட்டில் ஊற்றி வச்சாச்சுங்க. அதை வெயிலில் வச்சு வச்சு எடுத்து ஒரு 3 நாளே ஆயிடுச்சு. ஏன்னா இங்கெல்லாம் வெயில் இது 11 மணிக்கு மேலே தான், அது வரைக்கும் வெயிலே இருக்க மாட்டேங்குது. சரின்னு சொல்லிவிட்டு இடையில வேறு 2 நாள் மழை வந்துருச்சு. சரின்ட்டு காய வைக்கவே முடியல. சரின்னு ஆனால் ஒன்றும் ஒரு 2 நாள் இருந்துட்டதுனால ஒன்றும் வீணாக போகலை. சரின்னு சொல்லிவிட்டு வெயிலில் வச்சு ஒரு 3 நாள் வெயிலில் வைக்க வேண்டியதாக இருக்குது. வச்சு நல்லா பிளேட்டில் இதை எடுத்து ஓரத்தில் இப்படி பேத்து விட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு நல்லா வருது. அப்படியே நான் முன்னாடியே 2வது நாளே என்ன செஞ்சுட்டேன், கத்தியை வச்சு நம்ம பீஸ் போடுற மாதிரி கோடு போட்டு வச்சுட்டேன். அதனால் ஓரத்தில் மட்டும் பேத்து எடுத்துட்டோம்னா அப்படியே பீஸ் பீஸாக வந்துடுச்சு. நல்லா பளபளன்னு அழகாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும் அது. உப்பு டேஸ்ட்டு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறதுனால இந்த மேங்கோ பார் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் அழகாக எடுத்துகிட்டு இதை ரெடி ஆகிடுச்சு. சரின்னு இதை எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு மூடி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து, இது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 2 பிளேட்டில் எடுத்து ஊற்றி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சிடலான்னு, அடுத்ததும் கொஞ்சம் மாங்காய் இருந்துச்சு. சரி வேஸ்ட் பண்ண வேணாமே, இதே மாதிரி போட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அது இப்போ தான் 2 நாளாக காய்ஞ்சிருக்கு. அதுவும் நாளைக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சரின்னு இன்னொரு பிளேட்டில் இருந்துச்சு, அதையும் எடுத்து இந்த கிளாஸ் பவுல்லே வச்சுட்டு எடுத்து வச்சாச்சுங்க. சரி இதில் வச்சா வீணாக போகாமல் இருக்குமேன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டும் பார்த்தோம், நல்லா வந்திருக்கு. எல்லா டேஸ்ட்டும் இருக்குது. உங்கள்கிட்டையும் அந்த சீசனில் மாங்காய் கிடச்சிதுன்னா பழக்காயாக இருந்தாலும் செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட் இன்னும். அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.